3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தாங்க முடியாத ஒரு விஷயம் நடந்தது. ஆக்சுவலாக அது எந்த அளவுக்கு என்னை பாதிச்சதுன்னா, அது நடந்தப்புறம் என் கண்ணில் இருந்து தண்ணி அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கு. நான் அழுவல, ஆனால் தண்ணி போய்கிட்டே இருக்கு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இன்னைக்கு ரொம்ப நாள் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா இது இன்னைக்கு ஒரு சரியான சந்தர்ப்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் சென்சிட்டிவாகவும் இருக்கலாம், ரொம்ப சென்சிட்டிவாகவும் இருக்கலாம். ஆனால் இது எனக்கு மட்டும் இல்லை, எவ்வளவோ கோடி மக்களுக்கும் நடந்தது தான். அதை புரிஞ்சுக்கிட்டவங்க எவ்வளோ பேருன்றது சந்தேகம். என்னன்னா, நம்ம வாழ்க்கையில் இது இப்படி நடக்கணும், அது அப்படி நடக்கணும் அப்படின்னு கரெக்டாக பிளான் பண்ணி துல்லியமாக கணக்கு போட்டு கடவுள் அமைச்சிருக்காரு. இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, என்ன பெரிய சோகமாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருந்தாலும், அது முன்னாடியே நிர்ணயிக்கப்பட்டு கோடு போட்டு ட்ரிக்னோமெட்ரி மாதிரி புள்ளி வச்சு அமைச்சிருக்காரு கடவுள். இதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்னையே எடுத்துக்கலாம். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தாங்க முடியாத ஒரு விஷயம் நடந்தது. ஆக்சுவலாக அது எந்த அளவுக்கு என்னை பாதிச்சதுன்னா, அது நடந்தப்புறம் என் கண்ணில் இருந்து தண்ணி அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கு. நான் அழுவல, ஆனால் தண்ணி போய்கிட்டே இருக்கு. என்னதான் நான் அதுக்கப்புறம் அடுத்த நாள் கடவுளை பார்த்து உட்காந்து கும்பிட்டாலும் சொன்னாலும் நாளும் எல்லாத்தையும் இல்லை அப்படி நினைக்கக்கூடாதுன்னு எவ்வளவோ நான் என்னை சொல்லிக்கிட்டாலும், எங்கேயோ ஒரு மனசில் தூரத்தில் ஒரு எண்ணம் இல்லாமல் இல்லை. கடவுளே, நான் எவ்வளோ கும்பிட்றேன்னு, எனக்கா இந்த பிரச்சனை அப்படின்னு அது தப்புன்னு தெரியும். உடனே அதை ரப்பர் போட்டு அழிச்சிடுறோம். இல்லை கடவுள் எது பண்ணாலும் அப்படின்னு நமக்கு நாமே பேசிக்கிறோம். இருந்தாலும் அந்த சின்ன எண்ணம் இருந்துட்டு போகணும். ஆனால் அதே இது ஒரு 2 மாதமோ, ஒரு 6 மாதமோ, ஒரு வருஷமோ கழித்து, அடடா இதுக்கு இல்லையாது அது நடந்திருக்கு, அந்த அளவுக்கு ஒரு கனெக்ட் பண்ணியிருக்கு. எல்லாமே கணக்கு போட்டு, ஓ இது இல்லாமல் இது நடந்திருக்கு, ஓ அதனால தான் இது நடந்ததா, ஓ அன்னைக்கு நான் அழுதது என்ன இன்னும் நான் ஸ்ட்ராங்காக ஆக்கிறதுக்கா, இவ்வளவு ஸ்ட்ராங்காக ஆக்கிறதுக்கா அப்படின்னு மலைச்சு போன விஷயம். ஸோ எது நடந்தாலும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டு கடவுள் பண்ணி வச்சது.